பிரைஸ் தி லார்ட். இன்றைய இறைவார்த்தை. இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக அன்பு பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல, சடன்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை. ஸோ ஒரு சில இறைவார்த்தைகள் பைபிளில் இருந்து அன்பு பற்றி நான் சொல்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நீங்கள் ஒருவர் மற்றவர்களோடு அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இந்த மாதிரி நிறைய இறைவார்த்தைகள் அன்பை பற்றி நம்ம பைபிளில் பார்க்கலாம். குறிப்பாக அன்புக்கு இலக்கணமே நம்ம ஏசப்பாதாங்க. நான் அதனால தான் முக்கியமாக இந்த டாபிக் எடுத்தேன். அன்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என் அப்பா ஏசப்பாதாங்க. அவருடைய அன்புக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நம்ம யாருடைய அன்பையுமே சொல்ல முடியாது. என் அப்பாவுக்கு முள்முடி சூட்டுனாங்க, சாட்டையால் அடித்தாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, காரி துப்புனாங்க. எவ்வளோ அவமானம், எவ்வளோ வலி, எவ்வளோ கண்ணீர். ஆனாலும் என்னுடைய அப்பா கடைசி அந்த உயிர் விடும் நேரம் கூட அப்பா இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார், இவங்களை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிக்கிற அன்புங்க. யாருக்குமே இல்லாத அன்பு, யாராலும் கொடுக்க முடியாத அன்பு, தன்னுடைய கடைசி துளி ரத்தத்தையும் எனக்காக கொடுத்த அன்பு. எனக்காக மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் உயிர் கொடுத்த டேடி. அட்லீஸ்ட் இந்த தவ காலத்திலிருந்து நம்ம ஒருத்தரை மன்னிப்போம், ஒருத்தர் மேலே அன்பாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு பிறரை நம்ம காயப்படுத்தாமல் இருப்போம். மனுஷங்க பல வேளைகளில் நம்ம தவறு செஞ்சிடறோம், நம்மளை மீறி ஒரு அறியாமையில் ஏதோ நடந்துருது. ஆனால் அடுத்த செகண்ட் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். மற்றவங்கள நம்ம காயப்படுத்த வேண்டாமே, மற்றவங்கள் மேலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்பாக இருப்போம். அட்லீஸ்ட் இதை நம்ம இந்த தவ காலத்தில் செய்வோம். இந்த நாளில் இருந்து இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு மக்களாக நம்ம வாழ முயற்சிப்போமா?